சொல்லிருக்கிறார். அந்த வகையில் மொத்த முரண்பாடுகளுடைய உருவமாக தான் இன்றைக்கு இந்த ஆளுநர் உரை அமர்ந்திருக்கு. இந்த அரசு அமைச்சு ஒரு மாசத்துக்கு மேல ஆச்சு, 38 நாட்கள் ஆச்சு. இவங்களுக்குன்னு சொல்றதுக்கு சாதனைகள் எதுவுமே இல்லை. இவங்க சொல்றது அறிவிக்கிறது எல்லாமே எங்களுடைய திராவிட மாடல் அரசுடைய திட்டங்கள் தான், அதனுடைய நீச்சி தான். இந்த அரசு வெறும் ஒரு காப்பி பேஸ்ட் அரசாக, ஸ்டிக்கர் அரசாக தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. தளபதியை அட்டாக் மேலே அட்டாக்காக பண்ணிட்டு இருந்தீங்களே என்னன்னு சொல்லி பேப்பரை பார்த்து படிக்கிறாரு. பொம்மை சிஎம் இவருக்கு எதுவுமே தெரியாது, பார்த்து மட்டும்தான் படிப்பாருன்னு சொல்லி உங்கள் தலைவர் அதாவது உதயநிதி ஸ்டாலின் அங்கிள் இருக்கிறாரு இல்லைங்க, அவர்லாம் எப்படி படிக்கிறான்னு சொல்லி பாருங்களேன். இன்றைக்கி படிச்சுட்டு இருக்கிறாரு பாருங்க, குனிஞ்சு ஒரு பாயிண்ட் மாதிரி பிட்டு பேப்பர் எழுதி வச்சு அப்படியே அது கூட அது தொடர்ந்து கூட பேச முடியல அவரால். அப்படியே வந்து பார்த்து படிச்சுட்டு இருக்கிறாரு. இதில் வேறு பேட்ச் வேறு ஏதோ சிஎம்னு அதில் வேறு எழுதியிருக்குது. என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரில. அதாவது 25 வருஷமாக ஆட்சியில் இருந்தாங்க இவங்க. ஆட்சியில் இருந்து கொண்டு வர முடியாத மாற்றத்தையும் 30 நாளில் கொண்டு வரணும்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்களாம். எவ்வளோ பெரிய முட்டாள் இல்லை, நீங்களாம் முட்டாள், மக்களையும் முட்டாளாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுவும் இவங்க பேசுகிறப்போ மக்களுக்கு பிடிக்கல, மக்கள் வந்து நம்பி ஏமாந்துட்டாங்க. மக்கள் இவங்க எந்த மக்கள்கிட்ட போய் பேசுனாங்க? நாங்கள் தாங்க மக்கள், நீங்கள் எங்கிட்ட வந்து கேட்டிங்களா? இல்லை நான் போய் இப்போ வெளியே சர்வே எடுத்து சொல்லட்டுமா? நான் வந்து நிறைய ஊருக்கு ட்ரிப்பு போகிறேன், நிறைய ஊருக்கு டூர் போகிறேன். நான் ஒரு ஊருக்கும் போய் நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுறது நல்லதா, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி நான் சர்வே எடுத்து போடட்டா? அதுதான் உண்மையான மக்கள். நீங்கள் எதுவுமே தெரியாமல் மக்கள் சொன்னாங்க நீங்கள் சொல்கிறதையே அடிச்சு விட்டுட்டு இருக்கிறீங்க. ப்ரோ முதல்ல கொஞ்சம் மனப்பாடம் பண்ணியாவது படிக்க ட்ரை பண்ணு ப்ரோ, பேப்பரை பார்த்து படிக்காமல். அப்புறம் இந்த டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் இதுக்கும் வந்து கெட்ட வார்த்தையில் வந்து கதறாதீங்க கமெண்டில் வந்து. நான் அதெல்லாம் கண்டு கூட மாட்டேன்.